ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, மே மாதம் வந்துட்டாலே ஒவ்வொரு வீட்லேயும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுறதாங்க நம்மளோட கடமையாக இருக்குது. அந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூளை வாய்க்கால்ன்ற ஊர் இருக்குது. அதில் தான் என்னோடய மாமி பொண்ணுக்கு பேத்திக்கு காதுகனி விழா வச்சுருந்தாங்க. அந்த விழாவுக்கு நாம் அட்டன் பண்ணதாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேனில் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சூளை வாய்க்கால் டு பேட்மா நகரம் நாம் போக போகிறோம். அதனால் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வேனில் ஏறியாச்சு. சூளை வாய்க்கால்லேருந்து நாங்கள் பேட்மா நகரம் போகிறோம். பேட்மா நகரத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையுடைய அழகே தனிதாங்க. அதை பார்க்க வியந்துக்கிட்டே இருக்கும். நாம் சும்மா பார்க்குறத விட அதை ஒரு வீடியோவாக எடுத்து பார்க்கும்போது இந்த இடம்லாம் இருந்ததா, நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்தோமான்றது அப்போது தான் நம்மளுக்கு மெமரியில் வரும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை அவ்வளோ அழகுங்க. அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகள் எல்லாமே அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட கவலைகள் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம ஞாபகத்திலே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோட அழகு ரசிச்சுட்டே இருக்கலாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட மைண்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தானே பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயல்வெளிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகிறது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இயற்கை நம்ம காப்பாற்றினா தான் நம்ம இருக்கிற தலைமுறையிலிருந்து வர்ற தலைமுறை வரைக்கும் நம்ம உணவை சேமிக்கணும். நம்ம வீண் விரையும் செய்யக்கூடாது. நீரை சேமித்து கொள்ளுங்கள். மழை நீரை கண்டிப்பாக சேமித்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம வர்ற தலைமுறைக்கு அவங்களும் கஷ்டப்படாமல் நம்மளும் கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. இந்த மாதிரி வயல்வெளிகளில் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டே நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியூரில் இருக்கிறதுனால அந்த மாதிரி வாய்ப்புகள் கம்மியாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நான் ஒரு வீடியோவே எடுத்துட்டேன். இது நான் எனக்கு ஊர் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோலாம் எடுத்து பார்ப்பேன். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாமே அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆறுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இது வெளியூர்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் போயிருப்போம், குளிச்சிருப்போம், விளையாடிருப்போம். அந்த மெமரிக்காக இந்த ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணணுன்றதுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பேட்மா நகரம் போகிற வழியில் இந்த பெரிய ஆறு இருக்குது. நீங்கள் ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆற்றுல ஒரு முறையாவது குளிச்சுட்டு போங்க. சூப்பராக இருக்குங்க. நாம் ஃபேமிலியோடு போகும்போது அது வேறு லெவலுங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்போ போனோம்ல, நாம் அப்போ போனோம்லன்னு சொல்லிட்டு பேசி போகிறது அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பி தாங்க. இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ஆற்றுலேயே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கோழி, கொக்கு, வாத்து அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த பார்க்கும் போதே இதில் போய் குளிச்சிடணும் அந்த மாதிரி தோணுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பேட்மா நகரம் விட்டது. பேட்மா நகரத்தில் கல்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள்லேருந்து தான் மக்கள் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்கு பேர் பேட்மா நகரம் ஆயிடுச்சு. அதில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த ஊர்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லார் வீட்டு வாசலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், எல்லார் வீட்டு வாசலையும் கம்பல்சரி ஒரு மரம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இது என்னோடய பூமா வீடு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. காது குத்துக்காக சீர் வரிசை ஜாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேத்திகளுக்கு காது குத்துறாங்க. அது 2 பேத்திமார் வீட்டிலேருந்து காது குத்துக்காக சீர் வரிசை ஜாமான்கள்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாடியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே மரத்தில் உச்சி பார்க்குறது கஷ்டம். ஏன்னா மாடியிலேருந்து தான் பார்க்க முடியும். அதே மாதிரி மாடியில் போய் பார்த்தேங்க. அதோட உச்சி மரத்தில் தொடும்போது அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அதில் நல்ல காற்று வந்துடுது. அந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லார் வீட்டு வாசல்லையுமே வேப்பமரம் வச்சுருந்தாங்க. வேப்பமரம் நம்மளுக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதில் வரக்கூடிய காற்று, நாம் சுவாசிக்கிற காற்று வேப்ப மரத்தில் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்ப்ரிங்கு பெட்டு கிடந்தது, அதில் ஏறி நல்லா குதித்து இந்த மாதிரி நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக இருக்கும்.
அந்த இதை வந்து நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்க அப்படின்னா நெய் சோறு வச்சுருந்தாங்க, கறி வச்சுருந்தாங்க, ஜாம் வச்சுருந்தாங்க, ரைத்தா வச்சுருந்தாங்க, பருப்பு கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க. எல்லாம் அட்டகாசமாக காயல்பட்டினத்துக்காரங்க வந்து சமைச்சிருக்காங்க. பெரும்பாலும் நம்ம ஊரில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே காயல்பட்டினத்துக்காரங்க தான் வந்து சமைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி வேப்ப மரம், பின்னாடி பார்த்திங்கன்னா புளிய மரம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய புளிய மரம் பார்த்தீங்களா? அதில் ஃபுல்லாக வந்து புளி வந்து நல்லா காய்ச்சி இருந்தது. நான் வந்து போய் அதை வந்து ஒரு வேட்டையாடிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து அரச மரம் அந்த மாதிரி எல்லா மரமே வச்சுருக்காங்க. பேட்மா நகரம் பரவாயில்லைங்க, சூப்பரான ஊருங்க. இயற்கை நல்லா காப்பாற்றுறாங்க.